வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கடை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. போடடே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுது. 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்தா தாய் 2 5 10 கொடு. என்னது 10 பைசா? இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுன்னு இந்த 10 பைசா எடுத்து திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடும். ஐயா மாரே அம்மா மாரே காணிக்க போடுறதுல கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மலையேறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதலே, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு. சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவண விட்டு எங்கடா வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சரவண யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாங்க. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படி தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உட்பட அச்சிலியே ஏறு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எழுப்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எழுப்பா? இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வந்து கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தார் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி, துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி, பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? கடையடைப்பு அடைப்பு தான். தலைவி தமிழரசி வாழ்க! வாழ்க தமிழரசி! தலைவி தலைவி! ஐயோ தமிழரசி உள்பாட்டு வாழ்க! அந்த சீரா எனக்கு வீர வேண்டாம். தலைவி! ஐயோ இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீனா சரஸ்வதி மாதிரியே இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதீங்க. போலாம். யாருக்காக? இது யாருக்காக? யோ
எனக்காகத்தான் சொல்றேன், சும்மா யாருக்காகங்கிற? வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா, நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகெடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு தானே கேக்குறேன். முடியுமா முடியாதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீயும் உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்பம் புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா, இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புன்னு பிடிச்சுக்கிட்டான். ஓஹோ. ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. ஐயோ. இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறத நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல. எதை, பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. ஐயோ, இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாததான்னு சொல்லிட்டேன்ல. வெள்ளையம்மா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. வீட்டுல யாருக்கும் யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜான்சி ராணி, தில்லுல டிஸ்கோ ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா. அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தள்ளார வயதிலும் பொல்லாத புதியன தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டாய் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டேய் மண்டையா, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல. ஆமா, நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு? மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்க? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தான் தமிழரசி. மன்னிச்சுட்டாங்க. இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க. உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்லை உங்களுக்கு? நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை, கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க? வெக்கமா இருக்குதுங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. வாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவன்ஸோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம். சும்மா இருப்பா. விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாரு கூட்டத்தில் விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா, எங்களுக்கு வீரம் வரதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழகிற முட்டை அது அவங்க மூஞ்சில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உரைச்சு குடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. கடை அடிச்சுவா, சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. கேஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா? 2 பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரத அப்படியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன். தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சரியா?
இல்ல அந்த தமிழரசி சைதை தமிழரசி அவ்வா அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா மூக்கு ரெண்டும் மாம் அவன் உதடு இருக்கு உதடு அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட் பல்லு கோல்கேட் ஜெல்லு கண்ணு சரவணாச்சு ஒரு கிண்ணம் காது அமுதா சொல்லி மொத்தத்தில் அவள் ஒரு டயானா கலர் டிவி எத்தர இந்துங்கோ 18 20 தெரியாத நான் ஸ்கிரீனோட லென்த்த சொன்னேன் துரை போட்டு பாப்பியா காசு கொடுத்து வாங்கினா போட்டு பார்க்க இருப்பேன் பாக்கும்போது சொல்லு உன் தையில நானும் வந்து பாத்துக்கிறேன் சரி எனக்கு தூக்கம் வருது நான் வீட்டுக்கு போறேன் இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா கப்புன்னு இங்கே படு யோ என்னது படுக்க போறீங்களா வாங்க வீட்டுக்கு போங்கயா படுக்கிற இடத்த பாரு நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம் எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா கட்டுவோம் மணி பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிறேன் வந்து படு படுக்கணும்பா இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு யோ பக்கத்துல நிக்கிறவங்க யூ புஷிங் ஐ ஆம் ஸ்லீப்பிங் அவட இங்கிலீஷ் வேற பெரிய தொல்லை முடிச்சவனு போல ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்துவாங்க ஆமா உடம்பு வலி எல்லாம் போச்சுடா சாமி என் புள்ள தூங்குற அழகே அழகு ராஜா தர கண்ணு எந்திரிப்பா வயசு பையன் இப்படி கவுண்டடிச்சு தூங்க கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசக்குட்டி எந்திரிடி நேத்து ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு எந்திரியா குயில் குஞ்சு நீயாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும் இது என்னடா சைக்கிள் செயின் என்ன பெரியமா இப்படி கேட்ட நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது கபால சைக்கிள் செய்யற குறி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன் யார் மூஞ்சில அவன் மூஞ்சில் நான் எறிவேன் என் மூஞ்சில் அவன் எறிவான் அதானே உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான் இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு இப்பதான் கூத்தடிக்கிறானா வாய் மூடு அப்பா இது சங்கீத கொட்டாதீடா சாமி அப்பா அது கிடக்கட்டும் நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கீங்க சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான் ஆமாம்மா நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு எகிரிடுச்சு இருக்குதுமா ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை இத பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா இதத்தான் குடிக்கணும் பிசுக்கோட்ட பிராந்தி அம்மா சூப்பர் அம்மா எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது எனக்கு சோடா கூட வேண்டாம் நான் அப்படியே சாப்பிடுவேன் சீக்கிரம் உடை மசக்குட்டி அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் யார் எடுப்பா குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா இந்த பாரு பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது பாரு தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா வாய மூடுற மசக்குட்டி பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் என்ன? இந்த பாரு பிளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க துரை சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம்ப்பா என்ன இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க அம்மா போயிட்டு தங்க வளவி அழகா இருக்குதியா பகவான் தங்கம் இல்லை இது கோல்டு கோல்டு பித்தளை இது பித்தாள வளவியா ஆமாங்கோ ஏயா பித்தாள வளவி நீயே சொல்ற அப்புறம் ஏன் பணம் கொடுத்த அரே அம்மா நம்ம கடை மேல இல்லாத போது நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன் அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான் உன் தம்பி பொறுக்கி பையனா அரேமா அது இல்லேமா என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற அரே அம்மா நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்க ரசீது பாருங்க உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான் யாரு என் மொத்தக்குட்டி கையெழுத்து போட்டுக்கா எங்கேயா கண்ட ஏன் முடியம்மா ராக்கம்மா கண்ணியம்மா ஏன் ரமணி எல்லாரும் ஒடியாங்க இது பாருங்க என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான் பாரு 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 கூட்டுங்க போலீஸையும் கூப்பிடுங்க யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற இந்த சேட்டானியா ஏன் தொப்பி திருடிட்டியா என் மொத்தக்குட்டி இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா என் ராசா
நான் தான் பெரியமா போட சொன்னேன். என் தங்கம், இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. என்ன சொல்ற? நம்மள ஏமாத்துறானா? காசு விடு போசியம். ஏய், யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க, முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. ஏய், போங்கடா போங்கடா, பெரியமா உள்ளமா வந்துருச்சு. நீ போ உள்ள. வேணாண்டா, நீ போயிடு போயிடு. இன்னைக்கு மூக்கு வாயில மக்கள் ரத்தம் வர போகுது. ரத்தம். ஏய், ரத்தம் வாங்குடா டேய். ஐவான் ரத்தம். அரே பிராத்திட்டு பசங்க. ஏய், ஏய். சேட்டு, நம்மள திருட்டு பையன் சொல்றியா? ஏய் சேச்சே, என்ன நீ அடிச்சு முட்டடா? ஆயிக்கடா. நம்மள திருடுயா? ஏய் சேச்சே, மறுபடியும் நீ அடிக்கடா. இந்த மாட்டா. ஏய், 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 சேட்டு, சேட்டு. அரே கொரே கொரே மரண போடு வந்து. வேற ஓ, என்ன மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது. உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டீங்க. சேட்டு, எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கட்ட பசங்களா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கும் மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு எதுக்கு, இப்ப பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சேன். உன்னோட பெரிய தொல்லை போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தொலைச்சு போட்டான். வயிறு மூக்குத்தியா? ஆமா. ஒரிஜினலா? சொல்லிட்டு நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? மூக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வந்தோம். அது பாஞ்சால குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கன்னி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி செப்பு. சும்மா நெடு நெடுன்னு பனைமரம் மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரர் தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன், இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. தெரியுமா, இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா? நான் வா. மரியாதை மரியாதை. இத பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு.
நாங்க என்னமோ பித்தாள வளவையை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் புள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடுறியா இல்லடா உள்ள மாட்டுமா போயிடுவியடி. என்ன யார் பாப்பா? விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்கு திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசின் கொப்பம் மகளை யார பார்த்து திருட்டு குடும்பங்கிற? நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்கிற? பார்த்து சும்மா இருக்கியா? அது இல்லம்மா, ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ண நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூப்பத்திய டி, திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரேஞ்சில ஒண்ணு பாத்துருவேன். நான் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் நீ சால்னா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கடி. அடி போடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எத்தனை தடவை அடிக்கிறது? 3 தடவை அடிச்சிட்டா. ஆமா அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னடி சொல்லுங்க? செடி கிழவி என்னைய கடிக்க. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது.